ஏன் பெரியார் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரல? ஏன் வரல? தேர்தல் அரசுக்கு வந்துட்டோம்னா இது மாதிரி நம்ம நிறைய பேருக்கு முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் செய்யற அநியாயத்தை தட்டி கேட்க முடியாது. அப்ப சமூக விடுதலைக்காக போராடுவோம். நாங்க மட்டும் தேர்தல் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால், அதாவது தேர்தலுக்கு முன்னால் சமூக நீதின்றாங்க, திராவிட மாடல்ன்றாங்க. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு, ஏன்னா அந்த ஓட்டு போடுற சமூகமே யாரு? தலித்து மக்களும் இஸ்லாமியர்களும் தான். இந்த மக்களுக்கு அவர்கள் பாதுகாப்பு அரணாக இல்லை. ஏன் இல்லை என்றால், நான் ஏன் வந்து தந்தை பெரியார் நான் சொன்னா, அவர் வந்து வாழ்க்கையில கடைசி வரைக்கும் சாதி ஒழிப்புக்காக தாங்க போராடினாரு. அவருக்கு கடவுளுக்கு என்னங்க பிரச்சனை? அவர்கிட்ட ஒரு முறை பேட்டி கேட்கிறாங்க. அவர் புத்தகம் படிச்சவர். அவர் என்ன சொல்றாரு? எனக்கும் கடவுளுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா கடவுளுக்கு எனக்கும் பஞ்சாயத்தா. நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது நான் அங்கே போனேன், ரிஷிகேஷ், ஹரிதுவார் அந்த ஏரியாவுக்கு போனேன். கோபநாயனார் சங்கியா, ஏன்னா அவரே இந்த குற்றச்சாட்டை சொல்றாரு. என்ன சங்கின்னு சொல்றாங்க, அதனாலதான் நான் விருத கோபத்துல அதுக்கு திருப்பி கொடுக்குறேன்னு ஒரு நியாயம் சொல்றாரு. அதாவது முதல்ல சங்கி என்றால் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மனிதனை பிறப்பாலேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்பவன் சங்கி. பிறப்பாலேயே ஒருத்தன் பிறப்பை வச்சு முடிவு பண்றது. அதே மாதிரி ஒருத்தனை பார்த்தாலே எந்த சாதிக்காரனா இருப்பேன் அப்படின்னு திட்டமிடுதல். முதலாளிகளுக்கு என்னைக்குமே உறுதுணையாக இருத்தல். 1917 எப்ப சுதந்திரமே அடையாத அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு தலைவராக இருக்கிறார். யாரு? தந்தை பெரியார். அந்த தலைவராக இருக்கும் பொழுது அவங்க ஊர்ல வந்து பரச்சேரின்னு இருக்குது. நேர இவரே போறாரு, அழிக்கிறாரு. அழிச்சு முடிச்சு திருவள்ளுவர் தெருன்னு மாத்துறாரு. எப்ப? 1917ங்க. அதுக்கடுத்து எவரி 5 years ரெக்கார்டு இருக்குங்க என்கிட்ட, அவருடைய வரலாறுகள் பூராமே. இப்போ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் கொடுறோம்ல, அந்த காலகட்டத்தில் ஹோட்டல் கூட விட மாட்டாங்க. நீங்க சொன்ன அளவுகள்லாம் எதுலுமே கோபிநாயனார் வரல. அப்புறம் ஏன் அவரை நீல சங்கின்னு சொன்ன? நல்லா பேசுறாருல, எதிர்த்து பேசுறாருல. எதிர்த்து கேள்வி கேட்டா சங்கியா? ஆமா, எதிர்த்து பேசுறாரு, புதுசா கேள்விகள் கேட்கிறாரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. வெளில கேட்ட டைலாக் மட்டும் அடிச்சிடுறாங்க. இது பெரியார் மண்ணுன்றாங்க, திராவிட பூமின்றாங்க, எல்லாருக்கும் எல்லான்றாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு சாதி குடும்பம் நடந்துச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் குரல் கொடுக்கணும் என்ன தலையெழுத்தான்னு கேட்கிறேன். அவர்கள் மனிதர்கள் தானே. தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். வணக்கம் சார். வணக்கம். அறம் படத்தின் இயக்குனர் கோபிநாயனார் தந்தை பெரியார் விருதை திருப்பி அளிக்கிறேன்னு அதிரடியா அறிவிக்க வேண்டிய அரசியல் காரணம் என்ன நினைக்கிறீங்க? இதுல ஒன்றும் பெரிய அரசியல் காரணம்லாம் இல்லை. இது சமூகத்தில் நடக்கின்ற இழிநிலைகளை பார்த்து கொண்டு ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சமூகம் சார்ந்த ஒரு கோபம். ஆளுங்கட்சி மீதா அல்லது எதிர்கட்சி மீதா? மொத்தத்தில் எல்லா பேர் மேலேயுமே. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. வெளில கேட்ட டைலாக் மட்டும் அடிச்சிடுறாங்க. இது பெரியார் மண்ணுன்றாங்க, திராவிட பூமின்றாங்க, எல்லாருக்கும் எல்லான்றாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு சாதி குடும்பம் நடந்துச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் குரல் கொடுக்கணும் என்ன தலையெழுத்தான்னு கேட்கிறேன். அவர்கள் மனிதர்கள் தானே. அன்னைக்கு வந்து உண்மையிலே ரொம்ப மனசு அப்செட் ஆகி மன உடைந்து போய் தான் நான் பேசுறேன். இப்ப பாருங்க, அந்த ஒரு பையனை வந்து விரலை வெட்டி தலையில ஓட்டையை போட்டு விட்டாங்க. தேவேந்திர ராஜ் அப்படின்னு நான் எண்ணுகிறேன். அவனை ஒரு மாணவனை தானே பார்க்கணும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ நேர்மையாக கேட்குறேன், நீ நேர்மையாக பதில் சொல்லுங்க. விவாதத்தில் நான் நல்லா பேசுறேன்னா, நீங்கள் நல்லா பேசுறேன்னா, என்னை நீங்கள் மடக்கிறீங்களா, உங்களை நான் மடக்கிறேன்றா இன்னைக்கு உட்காரல, அந்த நிலைமையில உட்காரல, மன உடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் எல்லா மாணவனை போல போறதுக்கு பரிசு எழுதுறதுக்கு அவன் வந்து பஸ்ஸில் ஏறி போய்கிட்டே இருக்கிறான். அந்த பையனை வண்டியிலேருந்து இறக்கி விரலை வெட்டி ஒரு விரலை காணோம், இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விரலை வந்து செப்டிக் ஆயிடுச்சு, தலையில் ஓட்டை போட்டாங்க, இன்னமும் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறேன். இன்னமும் அவனுக்கு வந்து ரொம்ப பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. எப்போ இருந்தாலும் அவனுக்கு உயிரே போகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ கூட அவள் அப்பாட்ட பேசணும்ல. அப்போ இந்த சூழ்நிலையில் நான் குமுதம் ரிப்போர்ட்டருக்கு நேரடியாக கேட்குற ஒரு கேள்வி, ரிப்போர்ட்டர்கிட்ட அவர் நெறியாளர்கிட்ட கேட்குறேன், இதற்காக யாரெல்லாம் குரல் கொடுத்தா? நான் வெறுப்பு உறுப்பு இல்லாமல் கேட்குறேங்க. நீ ஏங்க அவன் ஒரு சாதியாக பார்க்குறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க பெரியார் மண்ணு. நீங்கள் விபி சிங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த காலத்தில் மண்டல் கமிஷன் ஒன்று அறிமுகப்படுத்தும்னு கேட்குறாங்க. இதை அறிமுகப்படுத்துறீங்க, ரொம்ப சிறப்பு, இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின் போது, நான் இந்த நேரத்தில் இந்த மண்டல் கமிஷனை வந்து அமுல்படுத்துவதற்கு எனக்கு சித்தாந்தமாக வேலை செய்தது தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளும் சொல்றாப்புல.
அவர் சொல்ற பதிவு அப்படியே கிடக்குதுங்க. சரி, அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் நீங்க சொல்றீங்கன்னா அங்க நார்த் இந்தியால எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் தந்தை பெரியாரை சொல்றாரு. அப்ப அவர் அதோட நூல் சொல்றாரு. பெரியாரை பத்தி கேட்காம அவங்களுக்கு தெரியல யாருங்க என்னன்னு கேட்கும் பொழுது, இல்லைங்க இன்னைக்கு வந்து நார்த் இந்தியால எங்களுக்கு ரொம்ப அவ்வளவா வந்து அறிவு நாலேஜ் குறைந்து இருப்பதற்கும், இன்னும் உங்களுக்கு பகுத்தறிவு சிந்தனை குறைந்து இருப்பதற்கும், யாரு தமிழர்களை போல இல்லாமல் இருப்ப காரணம் வந்து இங்க வந்து ஒரு தந்தை பெரியார் இல்ல. பதிவு பண்ணது அப்படியே ரெக்கார்டோட இருக்கு. அது எதற்காக மண்டல் கமிஷனுக்காக பேசும் பொழுது அவ்வளவு பெரிய ஒரு சித்தாந்த ஒரு சிற்பிய ஒரு போராளிய இன்னைக்கு வந்து ஒரு அமைப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நான் ஆளுங்கட்சியை கேட்கல. ஏன்னா அவர்தான் எங்க கோபி கிளீனா சொல்றாருல, ஒரு கருத்து சொல்றாருல, அதாவது ஆட்சி வருவதற்கு முன்னால் தேர்தல் அப்ப இவங்க வந்து ஜனநாயகம்பாங்க, வாழ்க ஜனநாயகம் சொல்லுவாங்க, வாழ்க சமத்துவம்பாங்க, உறுதிமொழி ஏற்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு இவர்கள் முதலாளிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு முதலாளித்துவம் ஆட்சியாக மாறிவிடுகிறது. அப்ப இன்னைக்கு இருக்கிறது முதலாளித்துவ ஆட்சியா ஜனநாயக ஆட்சியா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த கேள்வி நீங்க எங்கள்கிட்ட கேட்கறீங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு மண் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தன் போராடும் பொழுது அவன் யூடியூப்ல வந்து பேசுறேன், அவனை வந்து அடுத்த நாளே போட்டு தள்ளிடுறாங்க. எங்க புதுக்கோட்டைக்கு பக்கத்துல யாருமே உங்களுக்கு தெரியும். அதான் புதுக்கோட்டைன்னா தான் திருமயம் தானே, எல்லாம் ஒண்ணு தானே. அப்படியே அங்க போனே வச்சுங்க, திருநெல்வேலியில ஒருத்தர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் எனக்கு வந்து மிரட்டல் விடுறாங்க, எனக்கு பெரிய சிக்கலா இருக்கு அப்படின்னுமே அவனையும் போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா 2 பேருமே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள். இதற்காக மற்ற கட்சி விடுதலை சிறுத்தை விடுங்க, அவனுக்கும் குரல் கொடுக்கறது இல்லை. அடுத்து வேங்கவே இல்லை, இப்படி கண்டுபிடிங்கன்னு கேட்டோம்னா நீயே குற்றவாளின்னு சுமத்துறது. அது மட்டும் அல்லாமல் சில பெரியாரை வைத்து அரசியல் செய்பவர்கள் பெரியாரை வெறும் பேருக்கா பயன்படுத்தி சொல்றாங்க, நீங்க அரசியல் பண்ணக்கூடாது, அமைதி காக்க வேண்டும்ன்றீங்க. இன்னைக்கு மேல் பாதியில அந்த கதிரவன் என்ற ஒரு இன்ஜினியர் அடிச்சாங்க பார்த்தீங்களா, கோயிலுக்குள்ள சாமி கும்பிட, அவனை நீங்க கூட்டி போங்க அப்படின்னு நீதிமன்றம் கடந்த 20ஆம் தேதி பிப்ரவரி 20ஆம் தேதி சொல்லிருச்சு. அறநிலைத்துறையே, தமிழக அரசு அறநிலைத்துறையே, நீங்க வந்து இப்படி கோயிலை மூடக்கூடாது, கோயிலுக்குள்ள அவங்களை தலித்து மக்களை கூட்டி போங்க, அதை யாராவது தடுத்தால் எதிர்த்தால் அதை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியாச்சு. கலெக்டர் முந்தானது கூட மீட்டிங் போட்டிருக்காரு, சும்மா கூப்பிட்டு பேசுறாரு. நீதிமன்றம் கூட்டி போடான்னு இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆதிக்கவாதிகளிடம் மீட்டிங் போட்டு இருக்கிறாங்க, இது வரைக்கும் கூட்டி செல்லவில்லை. அந்த தம்பி கைவெட்டப்பட்டவனுக்கு நேரடியாக களத்துல எந்த வகையான அமைச்சரும் போகல. பகிரங்கமாக நான் குற்றம் சுமத்துகிறேன். ஏன் அந்த மாணவனை போய் பார்த்து தம்பி உனக்கு எப்படி நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு ஏன் கேட்கல? அப்ப இப்படிலாம் இருக்கும் பொழுது கூட்டணி தான் தலைவர் சொல்றாரு, 2026 நாங்கள் இந்த கூட்டணி தான் இருப்போம்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு ஒரு பக்குவமாக ஒரு இந்த தேசத்தை காப்பாற்றணும், சங்கிகள் கைக்கு தமிழ்நாடு போயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல எங்க தலைவர் இவர் பக்குவமாக சொல்லும் பொழுது அவர்கள் ஏன் இதை உணர்ந்து செயல்படவில்லை அப்படின்னு ஆளுங்கட்சியும் கேட்கிறான், திமுக கட்சியை நேரடியாக ஆட்சி அதிகாரத்தை பார்த்து கேட்கிறான். அதே நேரத்தில் நாங்கள் திக கட்சியும் கேட்கிறான். அதைத்தான் அவர் கேட்டாரு. இதுல எதுவும் தவறு இருக்கா, இதுல குற்றம் இருக்கிறதா? இதுல அவர் பேசும்பொழுது இது வந்து பெரியாரிஸ்டுங்கிற பேர்ல அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உண்மையான பெரியார்கள் அவங்க கிடையாது, நான் தான் பெரியார் வழியில போராடுறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு சமூகம் வந்து பெரியார் மண் கிடையாதா, அல்லது பெரியார் என்னும் மாயையால் உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அப்படியெல்லாம் அல்ல. இந்த மண்ணு பெரியார் மண்ணு தான். இங்க இருக்கிற கொள்கை கோட்பாடுகள் பெரியாரை வைத்து தான் நாங்கள் அரசியல் பண்றோம். விடுதலை சிறுத்தையுடைய கடைசி தொண்டன் இங்க உயிரோடு இருக்கின்ற வரை, எழுச்சி தமிழ் கோட்பாடுகள் இங்க இருக்கும் வரை இது பெரியார் மண்ணு, மாற்று கருத்தே இல்லை. ஆனா இதற்கு தடங்களாக பல பேர் இருக்கிறாங்க. யாரு அது யாரு யாரு தடங்களா கோபி நாயனாருக்கு இருக்கு, அவர் தான் சொல்றாருல கரெக்டா, யாரு தானே பேரோட தானே சொல்றாரு. இதுக்கு அடுத்து என்ன மதிவதனி அவங்க தங்கை, அன்பு தங்கை, அதை யாரு ஏன் அவங்க பேரை இழுத்துருக்கோம், ஒட்டுமொத்த பொது விவாதமா மாறி போயிருக்கு. அவர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றாரு, அந்த பெண்மகள் மிக அழகாக பேசுகிறார், அறிவுபூர்வமாக பேசுகிறார், தந்தை பெரியார் கோட்பாடுகளை பேசுகிறார். அது எப்பொழுது பேசுகிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சிக்கல் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாப்பதை போல அரணை போல பேசுகிறார். குற்றச்சாட்டு
ஆளும் வர்க்கத்திற்காக தான் தோழர் மதிவதனி பேசுறாங்களா? இந்த குற்றச்சாட்டு உண்மையா? அப்படி நம்ம அந்த பெண்மகளை வந்து நம்ம அப்படி பார்க்க கோபி முடியாது. நாயனார் அப்படித்தானே சொல்றாரு. கோபி நாயனார் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு அது சொல்லியிருக்கலாமே ஒழிய அது வந்து அந்த பெண்மகளை வந்து நம்ம வந்து கோபி நாயனாருக்கு மதிவதனி மேல என்ன கோபம்? அதெல்லாம் ஒரு கோபமும் இல்ல. அப்புறம் அவங்க பேரை பயன்படுத்தி பேசும். அவங்களுக்கும் இவருக்கும் இல்ல இவங்களுக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேருக்குமே இருக்கின்றது நட்பு முரண்த மோதல் ஒற்றுமை முரண்கள் இயல்பு. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. வளர்சிதை மாற்றத்தின் சிறப்பு. இது பகை முரண் அல்ல. அன்பு தங்கையே, நீ வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரி திமுகவை பாதுகாக்கிற மாதிரி பேசுறியே, இந்த பக்கத்து வேங்கவையில் பிரச்சனை நடக்குது, இந்த பக்கத்து மேல்பாதி பிரச்சனை நடக்குது, இங்க வந்து சின்னத்துறை என்ற ஒரு மாணவனை வாயில வெட்டினாங்க, அது வெட்டுறது பத்தாதுன்னு இப்ப வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். இங்கிட்டு பார்த்தா கலவரம், அங்கிட்டு பார்த்தா கலவரம், எல்லாமே சாதிய மையமா நடக்குது. பெரியார் இருந்தால் ஏற்றுக்கொள்வாரா? பெரியார் போராடுவார்ல, அப்ப நீனும் போராடு, நீயும் பேசு அப்படின்னு கேட்டது ஒரு தங்கையிடம் கேட்டது இல்ல அவரை பொறுத்து அவர் மகளிடம் கேட்டது. இது எப்படி 2 பேரும் பிரச்சனை நீங்க சொல்றீங்க? எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. பட்டியலின சமூக மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஜனநாயக குரலா, மக்களின் குரலாக இல்லாமல் ஆளும் வர்க்கத்தினுடைய குரலா தந்தை பெரியார் பற்றி பேசுபவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய கோபத்தோட வெளிப்பாடு. என்ன ரொம்ப வருத்தம் வரல, பெரியார நேருக்கு நேரம் எதுக்குறாங்க பாருங்க சங்கி குறுப்புகள். அவங்கள பார்த்து கூட எங்களுக்கு கவலை இல்லை, அவங்க நாங்கள் எப்படி எதிர்கொள்வோம். ஆனால் பெரியார பேரை சொல்லிக்கிட்டு அரசியல் செய்பவர்கள், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு சமூக விடுதலைக்கு போராடுபவர்கள் இது மாதிரி நிகழ்வுக்கு வந்து குரல் கொடுக்கவில்லை என்றால், ஒருவேளை தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் அவர் கையில் ஒரு கைத்தறி வச்சிருப்பார். பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பெரியார் என்றாலே கைத்தறி எடுத்து மண்டையிலே போட்டுருவார். யாரையிலே மண்டையில போடுவாருன்னா அவங்களுக்கு விருதை திருப்பி கொடுத்த அந்த அமைப்பையா அல்லது ஆளும் கட்சியேவா அல்லது எதிர்கட்சியேவா? அது வந்து உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அதை நான் வந்து விளக்கம் கொடுக்க முடியாது. யார் மேல மண்டையில போடுவோம்னா, யாரெல்லாம் பெரியாருடைய பேரை சொல்லி பொழப்பு நடத்துகிறார்களோ, பெரியாருடைய குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இந்த அமைப்பு தான் தந்தை பெரியார் பேரை சொல்லி பொழப்பு நடத்துறாங்க. இப்ப நான் சொல்றேன், அது சொன்ன புரியும். 1917 எப்ப சுதந்திரமே அடையாத அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு தலைவரா இருக்கிறார். யாரு? தந்தை பெரியார். அந்த தலைவரா இருக்கும் பொழுது அவங்க ஊர்ல வந்து பரச்சேரின்னு இருக்குது. நேர இவரே போறாரு, அழிக்கிறாரு. அழிச்சு முடிச்சு திருவள்ளுவர் தெருன்னு மாத்துறாரு. எப்ப? 1917ங்க. அதுக்கடுத்து எவரி 5 years ரெக்கார்டு இருக்குங்க என்கிட்ட அவருடைய வரலாறுகள் பூராமே. இப்ப நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட கொடுறோம்ல, அந்த காலகட்டத்தில் ஹோட்டலுக்குள்ளே விட மாட்டாங்க. தொழுநோயாளர்களும் குறிப்பாக ஆதி திராவிடர்களுக்கும் உள்ளே அனுமதி இல்லைன்னு அடித்து ஒடித்து நொறுக்கினாரு, தூக்கி வெளியே போட்டாரு. டேய் அப்பெல்லாம் போடக்கூடாதான்னு சொன்னாரு. சுயமரியாதை மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டை என்ன சொன்னார்? சாதி பேரை எவனுமே போடக்கூடாது. இப்ப நீ நார்த் இந்தியால போங்க, பாண்டே போண்டே அது இது இப்ப வந்து நம்ம அமித்ஷான்றோம், அதுவே சாதி பேர் தான். அதே மாதிரி மோடின்றோம், அதுவே சாதி பேர் தான். பேரை வச்சு கண்டுபிடிச்சிருவான் என்ன சாதின்னு. ஆனா தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லுங்க. அதை முதலில் உருவாக்கியவர் யார்? தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய வரலாறு புத்தகத்தை விடுதலை சிறுத்தைகள் இளைஞரணி முழுக்க படித்திருக்கிறது. எங்கிட்டு சுத்தி பார்த்தாலும் சாதி ஒழிப்புக்காகத்தான் போராடினாரு, பெண் விடுதலைக்காகத்தான் போராடினாரு, பகுத்தறிவுக்காக போராடினாரு. அந்த பகுத்தறிவை இவர் கேட்கிறாரு. ஏன் எதற்கு கேட்ட தப்பா? கோபி நாயனுடைய கோபம் வந்து ஆளுங்கட்சி மீது தான், திமுக அரசு மீது தான் இருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம தந்தை பெரியார் விருதை திருப்பி கொடுத்திருக்காரு. ஒரு கடினமான முடிவை ஏன் எதுக்கு எடுத்தாருங்கிற பல கேள்விகள் இருக்கு. அவர் கொடுப்பேன் என்று சொன்னார். எங்கள் தலைவர் சொன்ன பிறகு அதில் இப்பொழுது அப்படி ஒரு கடினமான முடிவை எடுக்கணும். அதாவது ஏன் எடுக்கிறாருன்னா, தந்தை பெரியாரை சொல்லி என்னை பாராட்டி அறம் என்ற திரைப்படத்திற்கு நீங்கள் கொடுத்தீர்கள், நான் மனதார ஏற்றுக்கொண்டேன். ஆனால் பெரியாருடைய கோட்பாடுகளை நீங்கள் உள்வாங்கி களமாடாமல் இருக்கும் பொழுது ஏன் இது எனக்கிட்ட இருக்கட்டும், இது உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு அவர்களை அரசியல்படுத்துகிறார். அதுக்காக கோபி நாயனார சில்லறைத்தனமா அப்படின்னு எதிர்மறையா பேசுறதும், கோபி நாயனார் சங்கின்னு பேசுறதெல்லாம் ஆரோக்கியமாவா இருக்கு? அதாவது இப்ப வந்து அவர் சில்லறை பையா அப்படின்றாங்க ஒண்ணு. இன்னொன்னு, அவர் ஏதாவது மீடியாவில் அங்கிட்டு பேசியிருப்பார்ல, ஏதாவது ஒரு கோபத்தில் மனிதன் வந்து பன்முகத்தன்மை கொண்டவன் தானே பெரியார். மனிதர்கள் பெரியார் மேலே சில விமர்சனங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம மறுக்க. ஜாதியை பத்தி பெரியார் பேசியிருக்கான்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல சில கருத்துக்கள்லாம் இருக்கு, அது எங்களுக்குமே தெரியும். எந்த இடத்துல பேசினாரு, எப்படி பேசினாரு. சாக்கெட்லாம் போட்டனாலதான், யார் பறச்சிகள் சாக்கெட் போட்டனாலதான் சாக்கெட்டு வெள்ளம் ஏறி போச்சுன்னு சொன்ன கருத்தாக இருக்கட்டும், அதற்கு நேர்கருத்தாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மகள் என்ன சொன்னார்ன்றதை நான் அந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்பல. என்ன போனோம்னா அது ஒரு முரணாக போய்விடும். அது மாதிரி இவர் ஏதாவது ஒரு இடத்துல தோழர்களிடம் ஃபோனில் பேசும்போது பேசியிருக்கலாம். இப்போ அதெல்லாம் தோண்டி எடுத்து நீ வெளியில் போட்டு அவரை கேவலப்படுத்துறீன்னா, இதெல்லாம் இவரை கேவலமான புத்தி. அவர் கேட்டது என்ன?
டேய் எங்களுக்கு சாதி பிரச்சனை நடக்குது, எங்கள் ஊரில் மண் பிரச்சனை நடக்குது, இதை வந்து அரசாங்கம் கேட்கல, நீங்களாவது கேளுங்கடா அப்படின்னு பெரியாருடைய அந்த கோட்பாடை உள்வாங்கி களமாடுகிற அன்பு தானே சொல்கிறாரு, நட்பு முரணன்னு சொல்கிறாரு. அப்போ சரிங்க நாங்கள் களமாடுறோம்ங்க, நாங்கள் வந்து விடமாட்டோம்ங்க அப்படின்னு போராடுறோம்ங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டு. நீ அவரை கொச்சைப்படுத்துகிற மாதிரி நீ பண்ணுறதா இருந்தால் அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் யோசித்து பாருங்க. இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? கோபி நாயனார் சங்கியா? ஏன்னா அவரே இந்த குற்றச்சாட்டை சொல்றாரு, என்ன சங்கின்னு சொல்றாங்க, அதனாலதான் நான் விருத கோபத்துல அதுக்கு திருப்பி கொடுக்குறேன்னு ஒரு நியாயம் சொல்றாரு. அதாவது முதல்ல சங்கி என்றால் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். ஒரு மனிதனை பிறப்பாலேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்பவன் சங்கி. பிறப்பாலேயே ஒருத்தன் பிறப்பை வச்சு முடிவு பண்றது. அதே மாதிரி ஒருத்தனை பார்த்தாலே எந்த சாதிக்காரனா இருப்பேன் அப்படின்னு திட்டமிடுதல். முதலாளிகளுக்கு என்னைக்குமே உறுதுணையாக இருத்தல். முதலாளிகளுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பர். மதத்தையும் சாதியும் தூக்கி பிடித்தல், பெண் அடிமைத்தனத்தை உருவாக்குதல். இந்த கோட்பாடு எவனுக்கு உள்ள இருக்குதோ அவன் பூரா சங்கி பையன். அவனை நீலச்சங்கி, பச்சை சங்கி, சிகப்பு சங்கின்னு இப்போ பல சங்கிகளை இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கிட்ட அவரு சொல்றாரு கருப்பு சங்கின்னு பல பேரை அப்படி சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அவ்வளவு போக தேவையில்லை. இப்போ நான் சொன்னதே அளவுகோல். நான் சொன்ன அளவுகோல். இந்த அளவுகோல் இருப்பவன் இந்த சமூகத்திற்கே நேர் எதிரானவர்கள். நீங்க சொன்ன அளவுகள்ல எதுலுமே கோபி நாயனார் வரல. அப்புறம் ஏன் அவரை நீல சங்கின்னு சொல்ல? நல்லா பேசுறாருல, எதிர்த்து பேசுறாருல. ஓ, எதிர்த்து கேள்வி கேட்டா சங்கியா? ஆமா, எதிர்த்து பேசுறாரு, புதுசா கேள்விகள் கேட்கிறாரு. கேள்வி கேட்க கூடாது, அமைதியா இருக்கணும். கூட்டணியில் இருந்தோம்னா அமைதியா இருக்கணும். தமிழ்நாட்டுல இருக்கவே எனக்கு பயமா இருக்கு, என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றது ஆளும் கட்சியை பார்த்தான ஒரு கேள்வியா தானே இருக்கு. இதற்கும் தந்தை பெரியார் விருது திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு அறிவிப்பதற்கு என்ன சம்பந்தம்? இப்ப நிறைய பேர் மணல் கொள்ளையை தட்டி கேட்கிறவனை பூரா கொண்டிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்களா பார்க்கல? இது ஆளுங்கட்சி தடுக்கல அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அது ஒரு முதலாளிகளோடு சம்பந்தப்பட்டது, பல கோடி மதிப்பை சம்பந்தப்பட்டது. அப்படிப்பட்ட செயல்கள் ஏற்படும் பொழுது இவர் தட்டி கேட்கிறார் களத்தில். அப்போ அவருக்கு பல கொலை மிரட்டல்கள் வருகிறது. இப்போ நானே அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன், அவரே சொல்கிறார்ல, அண்ணே எத்தனை மணிக்கெலாம் பிரதர் எனக்கு தோழர் வந்துச்சு பிரதர், இவன் என்னை மிரட்டினேன், அவன் என்னை மிரட்டினு சொல்கிறார். லிஸ்டெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் கொலை மிரட்டு விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த தருணத்தில் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக தமிழக அரசாங்கத்திற்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டின் போலீஸ் மந்திரி யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் நீங்கள் அவருடைய பாதுகாக்க வேண்டும். அவரை பாதுகாப்பதற்கு போலீஸ் பாதுகாப்பு அவருக்கு வழங்க வேண்டும். நாளைக்கு அவருக்கு உயிருக்கு எது ஆனாலும் நீங்கள் தான் முழுமையான பொறுப்பு. ஆகையால் அவருக்கு இந்த தருணத்தில் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நான் தருணத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாதிரியே கோபி நாயனாரும் ஏதோ ஒரு கட்சியை பாசிஸ்ட்னு சொல்றாரு. கோபி நாயனார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கட்சி எந்த கட்சி? அதை நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் எந்த கட்சியை குறிப்பிட்டு ஆளுங்கட்சியை தான் சொல்றாரு, எந்த மனநிலை பேசுறாருன்ற நீ அவரை விஜய் மாதிரி ஆளுங்கட்சியை தான் கோபி நாயனாரும் பாசிஸ்ட். நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக தான் நான் பேசுறேன். இப்போ அவரின் கட்சியுடைய தோழர், அவர் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் மார்க்ஸையும் முழுமையாக படித்தவர். இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்தாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் என் கட்சியுடைய ஒரு மாவட்ட செயலராக பணியாற்றியவர். அவர் அவங்கள மாதிரி ஒரு நெறியாளர் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு திரைப்பட இயக்குனர் என்பதை விட ஒரு கட்சி மாவட்ட செயலர் என்று நான் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். அதுவும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற அந்த கட்சியில் நான் மாவட்ட செயலாக பணியாற்றுவது எனக்கு பெருமைக்குரிய விஷயம்னு அவர் போராடுறாரு. அப்போ அவர் யாரை எதிர்த்து பேசுறாரு என்னன்றத நீங்களே உங்களுக்கே தெரியுமே. அப்புறம் நீங்கள் ஏன்ட்ட கேட்டு என் வாயால போட்டு எதுக்கு வம்பு எழுத்து அதை மக்கள், ஐயோ மக்கள் நம்மளை விட இதுங்க லைட்டை சிரிச்சா எதுக்கு சிரிக்கிறாங்க, அது சவுண்டு அதிகமாக பேசினா எதுக்கு பேசுகிறாங்க, குறைச்சி பேசினா எதுக்கு பேசினா மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆக மொத்தத்தில் பிரதர் ஆரம்பத்தில் சொன்ன அதே கருத்து தான். நீங்கள் விவரமாக பேசுகிறீங்கன்னா நான் விவரமாக பேசுனா இல்லை, ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சமூக அமைப்பா இங்கே இல்லை. இன்னமும் யாருமே இல்லை, எந்த கட்சியுமே இல்லை. நான் இப்போ நான் கேட்குறேனே, ஏன் இந்த பையன் நான் மற்ற எல்லாத்தையும் விட்டுருவோங்க, இந்த பையனுடைய விஷயத்தில் ஏன் யாருமே குரல் கொடுக்கல? யாருமே குரல் கொடுக்கலைங்க. விடுதலை சிறுத்தை தலைவர் நேரடியாக ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு செயல். ஏன் இப்போ இப்போ மற்றவங்கள விடுங்க, திராவிட கழகம் என்பது தேர்தலில் நிற்கலை. ஏன் அந்த தலைவர் போகாட்டினாலும் யாராவது மற்ற தலைவர் போகலாம்ல? அவங்க பையன் கூட அங்கே இருக்கிற கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு, போய் பார்க்கலாம்ல? இவர் ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல? இன்னைக்கு ஒரு பெருமையாக சொல்கிறேங்க, நான் துபாயில் இருந்த காலகட்டத்தில் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் வரும் பொழுது நாங்கள் அங்கே இருக்கிற இதில் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்லங்க பெரியாருடைய பேரை சொல்லி நாங்கள் 200-300 பேர் முதல் ரெக்கார்டுங்க அங்கே ரத்தம் தானம் பண்ணோம். அப்போ பெரியார் நாங்கள் எவ்வளவுக்கு நேசிக்கிறோன்னு பாருங்க. அதில் இவங்க அவருடைய அந்த பத்திரிகை விடுதலை பத்திரிகை தலையங்கமே எங்களை பாராட்டி எழுதியிருப்பாங்க.
அதெல்லாம் நல்ல சிறப்பான ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியார் ஆதரவாளர்கள் வந்து ஒரு அரசியலுக்காக அல்லது ஒரு பயனடையணும், ஒரு லாப நோக்கத்திற்காக தான் பெரியார் பேரை பயன்படுத்திக்கிறாங்களா? இதனால பெரியாரிஸ்டுகளும் போலியானவர்கள் உருவெடுத்து விட்டார்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா? நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் யாரையும் பெரியாரை போலியாலாம் பயன்படுத்த நம்ம சொல்ல முடியாது. பெரியாரை உள்வாங்கிட்டு படிச்சுட்டு நமக்கு எதுக்கு தேவை, நம்ம அமைதியாக இருந்து போயிடுவோம். இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடக்குது, அது நம்ம ஆட்சி தானே, எதுக்கு ஆட்சிக்கு எதிர்ப்பாக ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னு அதை வந்து அந்த கருத்தே வெளியில் வர முடியாத அளவுக்கு அந்த குறவலையை வந்து நசுக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்கிறது அவரே சொன்னதானங்க, இது என்ன மறைச்சு பேசுகிற என்ன இருக்கு? ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களே ஒரு அறிக்கையை கொடுத்தாரு, வேங்கவயல் பிரச்சனை அரசியலாக்காதீங்க. இதை விட மோசமான ஒரு கருத்து இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. சரி, அங்கதானே சொன்னீங்கல்ல, இப்போ மற்ற விஷயத்துக்கு சொல்லுங்க. இப்போ உங்க பார்வையில வேங்கவயல சில கட்சி அரசியலப்படுத்துன்னு நீங்க எங்களை சொன்னீங்களா, யாரை சொன்னீங்க விட்டுருவோம். இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நான் சொன்ன வரிசையா சொல்றேன்ல. அப்ப அதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்க மாட்டாரா? நான் ஏன் வந்து தந்தை பெரியார் நான் சொன்னேன்னா, அவர் வந்து வாழ்க்கையில கடைசி வரைக்கும் சாதி ஒழிப்புக்காக தாங்க போராடினாரு. அவருக்கு கடவுளுக்கு என்னங்க பிரச்சனை? அவர்கிட்ட ஒரு முறை பேட்டி கேட்குறாங்க, அவர் புத்தகம் படித்தவர், அவர் என்ன சொல்றாரு, எனக்கும் கடவுளுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா கடவுளுக்கு எனக்கும் பஞ்சாயத்தா. நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது நான் அங்கே போனேன், ரிஷிகேஷ் ஹரிதுவார் அந்த ஏரியாவுக்கு போனேன். அவ போகும்போது நான் நல்லா, அவர் அப்போ ஈடுதானே இருப்பார்ல, இளைஞரா, அப்போ காங்கிரஸ்ல வேற இருக்கிறாரு. போய் வந்து அவங்க வந்து சாப்பிட்ற இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டேன், என்னை தூக்கி வெளியில போட்டு தள்ளி விட்டாங்க. என்ன பண்ணு அவன், ஏன்னா அவரை பார்த்தாலே மீசியமா இருக்குமே, ஒரு பிராமணர் இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த காலகட்டம்ங்க நான் சொல்றது 1917 ஜனவரி மாசம் வெளியே தள்ளி விடுறாங்க. அவர் கேட்கறது, ஏன் என்ன வெளியில தர்ற, என்ன சாப்பிடுறதுக்கு, நான் எவ்வளவு பெரிய மிராசு தெரியுமா? நோ 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 நோ, நீ வந்து பிராமணன் அல்லாதவன், இங்க சாப்பிடக்கூடாது, வெளியில போ, தீட்டு அப்படின்னு கழுவி விடுறாங்க. அப்பதான் அவர் யோசிக்கிறாருங்க, கடவுளை கும்பிட போனவருக்கு சிந்தனை வருது, நமக்கே இவ்வளவு பொருளாதார வலிமை இருக்கு, நம்மள உடல் இவ்வளவு வலிமையாக இருக்கிறது, நமக்கு நல்ல அடியாளுகள்லாம் இருக்கிறாங்க, இவ்வளவு இருக்கும் பொழுதே நம்மளை தூக்கி எறிகிறாங்க. நம்ம ஊர்களில் சேரியில் வந்து வர்ற அந்த மக்களை நம்ம ஆளுங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. அப்போ அவங்க மனசு எவ்வளவு உடையும். இப்போ நம்ம நினைச்சா கூட எதிர்த்து அடிக்க முடியும், அவரை பொருளாதார வலிமை இருக்கு, அவன் அடிக்க கூட முடியாது. அவ்வளவு துயரமான ஒரு மனிதனை யாரு துன்புறுத்துறா? கடவுளின் பேர தானே சொல்றான். நீ உள்ள வந்தா தீட்டுன்றான், நம்ம அவனை பார்த்தா தீட்டுன்றான், கண்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டுன்னு. அப்ப யார சொல்றான்? கடவுளை வச்சுதான் சொல்றான். அப்பெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டமே இல்லை. அப்ப மனுநீதி தான் சட்டமா இருக்கு. அப்ப இது எவ்வளவு கொடுமையான விஷயம்டா. வாடா மனுநீதி எரிப்போம்டா, வாடா சாதியை ஒழிப்போம்டான்னு அப்ப உறுதி பூண்டாருங்க. கடைசி வரைக்கும், சாகுற வரைக்குமே அவர் சாதி ஒழிப்புக்காகவே போராடினார். அப்ப சாதிக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்கும் பொழுது, சாதி வெறியர்கள் செய்யும் பொழுது நீ வாயடைத்து கடந்தால் அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் அயோக்கியத்தனம்ங்க. ஓப்பன சொல்ல போனா இதெல்லாம் சாதாரணமா வந்து நீ பெரியார் உயிரோட இல்லைங்க, நாங்க பெரியார் கோட்பாடை உள்வாங்கினோம்ங்க, அதுதாங்க நாங்க பேசுறோம். எந்த அரசியல் வரவெல்லாம் நான் கணக்கெல்லாம் பார்க்கல. எங்கே வாயை திறக்கணும் இல்லைங்க. ஒரு பீரியட்ல வாயை திறந்தாங்க, நான் பெருமைப்படுறேன். எப்ப? அதிமுக பீரியட்ல ஒரு முறை வந்து விடுதலை சிறுத்தைக்கு எதிர்ப்பாக தலித் அல்லாத கூட்டமைப்ப ராமதாசாய கட்டமைச்சர் ஞாபகம் இருக்கா? இளவரசன் படுகொலை, யுவராஜ் கொலை, கோகுல்ராஜ் அந்த கொலை, சங்கர் கொலை, கௌசல்யா சங்கர் கொலை, அப்பெல்லாம் ஐயா குரல் கொடுத்தாரு, எங்க மேடையில வந்து பேசினாரு. ஆகா ஐயா சிறப்பா அப்படின்னு உண்மையிலே பெரியாருடைய கோட்பாடை உள்வாங்கி களமாடுறாரு. நான் அடிக்கடி ஐயாவை போய் பார்க்கறது என்ன, அவருக்கு வணக்கம் செலுத்துறது என்ன, அவருடைய பெருமைகளை நாங்க பரப்புறதுனா இருந்தேன். ஆனா இப்ப கம்முன்னு இருக்காரு. எந்த ஐயான்னு தெரியும்? தமிழ்நாட்டுல ஆசிரியர் ஐயான ஒரு ஆளுதான் கரெக்டா. ஆனா இப்ப கம்முன்னு இருக்கிறாரு, எந்த கருத்துமே பேசுறது இல்ல, எங்க மக்களுக்காக குரல் கொடுக்கறது இல்ல. அப்பதான் தெரிஞ்சிச்சு, டேய் இது வந்து அதிமுக ஆட்சி இல்ல, இது திமுக ஆட்சி, அதனால அமைதியா இருக்காருன்னா. இப்ப நாங்க அமைதியா இருக்கவங்க விடுதலை சிறுத்தையில் கூட்டல் இருக்கிறேன், வேங்கவேலுக்காக போராடலையா? ஏங்க கள்ளக்குறிச்சி அந்த பெண்மகள் ஸ்ரீமதி என்ன, ஸ்ரீநிதியா ஸ்ரீமதியா, அந்த பெண்மகள் என்ன பரட்சியா? அது என்ன சாமி? கள்ள சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மகள், அவங்களுக்காக நாங்க குரல் கொடுக்கலையா? தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம்ங்க. அப்ப எங்களுக்கு இருக்கிறதை விட, எங்களை விட 100 மடங்கு அவர் கவனமா செயல்படணும். ஏன்னா அவர் தேர்தல் அரசியல் இல்ல. ஏன் பெரியார் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரல? ஏன் வரல? தேர்தல் அரசியல் வந்துட்டோம்னா இது மாதிரி நம்ம நிறைய பேருக்கு முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, நிறைய பேர் செய்யற அநியாயத்தை தட்டி கேட்க முடியாது. அப்ப சமூக விடுதலைக்காக போராடுவோம். நாங்க மட்டும் தேர்தல் அரசியலுக்கு வல்லாமல் இருந்திருந்தால், நாங்க மட்டும் சமூக விடுதலை ஒரு காலத்தில் இருந்தோம் பாத்தீங்களா, இருந்திருந்தால் இன்னைக்கெல்லாம் எவ்வளவு மேல பண்ண முடியாது. நான் சவால் விட்டு சொல்றேன். என்ன பண்ணிருப்பீங்க? பெரியாரை வந்து பார்த்து ஒரு செருப்பை விட்டு எரிஞ்சாங்க. பெரியாரு அந்த காலகட்டத்தில் கூட அமைதியா இன்னொரு செருப்பு எறிங்க அப்படின்னாரு. ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு செருப்பு எரித்திருந்தா ஏற்கனவே 2 செருப்பு போட்டிருப்போம்ல, 2 1 3 செருப்பை வச்சு வாலியா அடிச்சிருப்போம். அடிச்சிருக்கிறான்.
விடுதலை சிறுத்தைகள் தேர்தலுக்கு வருவதற்கு முன்னால் சமூக விடுதலைக்காக பயப்படுவாங்க. மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைன்னு வர்றாங்கடா, திடீர்னு வந்து கேட்கிறாங்கடா, சாதி வரி நம்ம இருந்த போட்டு தள்ளிடுறாங்கன்னு பல ரெக்கார்டு அப்படியே இருக்கு. நீங்க பல நண்பர்கள்ட்ட போய் நீங்க பேட்டி கேளுங்க. சாதியை பத்தி எவனுமே வாய் திறந்து பேச முடியாது. அது ஒரு காலம். ஆனா அதுல வந்து எங்களுடைய தோழர்களுக்கு எங்களை நேரடியாக விடுதலை சிறுத்தையில வந்து யாரையும் பிடிக்க முடியும், போராளிகளை நெருங்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, சேரிகளை போய் அங்க இருக்கிற மக்களை கொடுமைப்படுத்துறாங்க. அப்பதான் தலைவர் சொன்னாரு, சேரிக்குள் வந்து போலீஸ் ஏதாவது கலவரம் பண்ணாங்கன்னா 2 கையோட வந்தாங்கன்னா சாதி வரியர்கள் 1 கையோட போகணும். எங்க தலைவர் பேசுறதுக்கு ரெக்கார்டு இருக்குங்க. எங்க தலைவர் பேசுற பேசுறதுக்கு அங்க வந்து வீட்டுகள்ல நீங்க மிளகாப்பொடி வச்சிருக்கணும், கல்லுகளை வைத்திருக்க வேண்டும், சரளை கற்களை பரப்பி வைத்திருக்க வேண்டும், வச்ச வந்து அடிக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சேரிக்குள்ள தைரியமா வந்து யாரும் வெளியேறி போக முடியாது. அது ஒரு காலகட்டம். ஆனா நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்தது எதுக்காக, நீங்க போய் போலீஸ் போய் அங்க போய் நெருக்கடியை கொடுக்கிறது, யார் அப்பாவி மக்களை அவையை தூக்கி உள்ள போடுறது, நசுக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் விடிவு காலம் எங்க இருக்கு அப்படின்னா தேர்தல் அரசியலுக்கு உள்ள போகணும். அப்ப வந்து நம்ம மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. நமக்கு பிரச்சனை கூட இருக்கலாம், மக்களுக்கு அப்பதான் பாதுகாப்பு கிடைக்கும். புரட்சி அம்பேத்கர் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள, ஜனநாயகத்தின் மூலமா தான் போகணும். அது பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மூலமாகத்தான் நீங்கள் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும். அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் ஆட்சி அதிகாரம் தான், அரசியல் அதிகாரம் தான் வருது. அதைத்தான் எங்க தலைவர் ஒரு காலத்தில் அடங்க மறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி அப்படின்னு சொன்னவர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப என்ன சொல்றாரு, அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம்னு வர்றாரு. அப்ப இவ்வளவு நாங்க வந்துட்டோம்ல, அரசியலுக்கு வந்தவரை நாங்கள் இப்படி அமைதியாக கூட நாங்கள் வந்து திமுக பயந்து கூட அமைதியாக இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. ஆனா நீங்க யாரு, பெரியாருடைய கோட்பாட்டை உள்வாங்கி தேர்தலில் போட்டியிடாம போராடக்கூடிய ஒரு அமைப்பு தட்டி கேட்கணுமா இல்லையா? கோவிநாயனாருடைய கோபம் ஒரு கலைஞனுக்கான கோபம் அல்லது ஒரு சாமானிய மனிதனுக்கான கோபமாவே இருக்கட்டுமே, கோவிநாயனாருடைய கோபத்தை தணிப்பதற்கு என்ன பண்ணா அவர்கிட்ட கோபம் தணிஞ்சிரும் நினைக்கிறீங்க? அவர் ஒரு சாதாரண மனிதனா நினைக்காதீங்க, படைப்பாளியும். அது எல்லாத்தையும் விட அவர் ஒரு போராளி, போராளிக்கான ஒரு கோபம். அப்ப அந்த கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் ஆட்சியில் அதிகாரத்தின் உச்ச அதிகாரத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக எல்லாரும் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்னு கடைசி மனிதனை பாதுகாக்கணும். சமத்துவம் பேசக்கூடிய ஒரு கட்சி கொல்ல பார்க்குது அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணுமா கோபிநாயனாருடைய வார்த்தைகள்? அதெல்லாம் யாரையும் கொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தை நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா வந்துட்டு ஆளை போட்டுட்டு போயிடலாம், கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு எந்த நாயகனும் கற்பனை பண்ணாங்க. அது வேற பிரச்சனை. அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ன்றது எங்களுக்கு தெரியும். சரிங்களா? விடுதலை சிறுத்தையில எவன் நெருங்க முடியாது. சாதாரண அப்பாவி மக்களை எது படுத்து கிடப்பாங்க பதில் அவனை போய் கழுத்து அறுத்துட்டு போயிருவாங்க. கரெக்டா? அதை விடுங்க, அந்த மேட்டுக்குள்ள நம்ம போகல. அப்படின்னா சமத்துவம் பேசின கட்சி சமத்துவமா நடந்துக்க தவறிவிட்டது, அப்படிதான் பார்க்கணும். அதாவது இன்னமும் அழகு நான் கிளாரிட்டியா சொல்றேன். அதாவது தேர்தலுக்கு முன்னால் சமூக நீதின்றாங்க, திராவிட மாடல்ன்றாங்க. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு, ஏன்னா அந்த ஓட்டு போடுற சமூகமே யாரு, தலித்து மக்களும் இஸ்லாமியர்களும் தான். இந்த மக்களுக்கு அவர்கள் பாதுகாப்பு அரணாக இல்லை. ஏன் இல்லை என்றால், முதலமைச்சருக்கு கீழே இயங்குகிற சில சாதிவெறி பிடித்த அமைச்சர்கள், சில IAS அதிகாரிகள், சில IPS அதிகாரிகள் தொடர்ந்து இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தளபதி ஸ்டாலினுக்கு இருக்கோ இல்லையோ, அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி களமாடக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கு இருக்கிறது. யதார்த்தமுங்க, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. நான் உரிமையோட சண்டை போடுறேன். இப்ப நான் ஐயாவை பேசும்போது நான் கோபமா பேசுறேனாலும் கூட அந்த கோபத்துல ஒரு நாய் இருக்குன்றது அவருக்கு தெரியும். இப்ப ஒரு குழந்தை அழுகுது தாயிட்ட, ஒருவேளை தாய் இந்த நேரம் பால் கொடுக்காம மறந்து போயிருக்கலாம், தூங்கி இருக்கலாம். அப்ப குழந்தை போய் அழுகுதுல, வீரமணி தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அழுகிற பாலுக்காக குழந்தை அழுவதை நீங்கள் எப்படி சில்லறைத்தனம் என்று சொல்ல முடியும்? எப்படி அதை ஒரு வன்முறை என்று சொல்ல முடியும்? இல்ல ஏற்றி பூட்டியா பேசுறேன் எப்படி சொல்ல முடியும்? ஒரு குழந்தை இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணாங்களா கோபிநாயனாரை பார்த்து? குழந்தை அழுவதை போல நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். தாய் உள்ளத்தோடு அவர்கள் செயல்படவில்லை. இதுதான் அர்த்தம். நீ இதுல அவங்களா இவங்களான்றது நீங்க போக வேணாம். அவங்க தாய் உள்ளத்தோடு செயல்படவில்லை. கோபிநாயனாருடைய கோபம் தணிய வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு சரியான தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெரியார் விருதை அவர் திரும்ப ஒப்படைக்க கூடாது அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி, ஒருவேளை பெரியாரிஸ்டுகள் தவறு செய்திருக்கிற பட்சத்தில் அவர்கள் அவங்க தரப்பு விளக்கத்தையோ அல்லது மன்னிப்பையோ கோர வேண்டும். ஒரு படைப்பாளனுக்கான ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம் இங்கு அனைவருக்கும் சரிக்கு சமமாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.
OSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.